ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். portronics பிராண்டோட Harmonics 222 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பேக்கிங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளார பபுள்ஸ் எல்லாம் வச்சு தரல, சும்மா அட்டையிலேயே அப்படி சுற்றி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ டேமேஜ் எல்லாம் எதுவும் ஆன மாதிரி தெரில, நல்லாயிருக்கு. சேஃபாக ரீச் ஆயிடுச்சு. வழக்கம் போல் உள்ளுக்குள்ள ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. கூடவே ஏர்பட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இயர்ஃபோன் பட்ஸ் தந்திருக்காங்க, நல்லா இருக்குது. பெருசு சின்னதுங்கிற 2 டைப்பு தந்திருக்காங்க. காதில் எப்படி செட் ஆகுமோ அப்படி மாற்றி போட்டுக்கலாம். நல்லா இருக்குங்க குவாலிட்டி. பாக்ஸ்லேருந்து வெளியெல்லாம் எடுத்தாச்சு, பாக்ஸ் காலி. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போதைக்கு அது தேவையில்லை, ஓரமாக வச்சுருவோம். கூடவே ஒரு சின்ன சார்ஜிங் கேபிள் வந்திருக்காங்க. மைக்ரோ போர்ட்டில் சப்போர்ட் ஆகிற மாதிரி சின்னதாக நல்லா இருக்குங்க. சார்ஜிங் பண்ணுற போர்ட்டு ரைட் சைடில் தந்திருக்காங்க. மைக்ரோ யூஎஸ்பியில் தந்திருக்காங்க. தேட வேண்டியதாக போச்சுங்க, எங்கே இருக்குன்னே தெரில. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஒயர்லெஸ் ஹெட்செட்னு சொல்கிறாங்க. பாக்ஸ் மேலே என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இதுதாங்க அந்த இயர்பட்ஸ். ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸில் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. தனி பேக்கேஜில் கொடுத்துருந்தாங்க, முன்னாடி காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க, லேட்டஸ்ட் வெர்ஷன். ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க. நல்லா பவர்ஃபுல் ஸ்பீக்கர். ப்ளே டைம் வந்து 7 to 8 hours நிற்குன்னு சொல்கிறாங்க. இதை எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ட்ராவல், வீடியோ கால், ஜிம்மிங், ஜாகிங் எல்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். மெயினாக ஆஃபீஸில் இயர்ஃபோன் மாட்டிகிட்டே இருக்க முடியாது இல்லைங்க. வீடியோ கேம் பண்ணும்போது, ட்ரெக்கிங் பண்ணும்போது, சைக்கிளிங் பண்ணும்போது, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தான். அப்ளிகேஷன் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கணும். கம்பெனி சைட்லேருந்து 1 year வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஒன் டச்லேயே கூகுள் அசிஸ்டண்ட்டும் காலை அட்டன் பண்ணிக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தாங்க. ரெண்டு ஸ்பீக்கர்லேயும் மேக்னெட் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. ஆன் பண்ணுறதுக்கு சென்டரில் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ளூ ரெட் சிக்னலில் லைட் வரும். அதுக்கப்புறம் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம சாங் எல்லாம் கால் ப்ளே பண்ணிக்கலாம். வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைட்லேயே தான் எல்லா பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. 4 out of 5 கொடுக்கலாம் ரேட்டிங்ஸ்.